ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கிஃபே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிருக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி. நீங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும், என் குரல் கேட்டும் ரொம்ப நாள் ஆயிருக்கும். இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. பேக் டு பேக் சிக்னஸ் வந்துட்டே இருந்துச்சு. இதில் நடுவில் ஒரு 10 நாள் எனக்கு குரலே போயிடுச்சு, சுத்தமாக பேசக்கூட முடியல. அப்புறம் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கவர் ஆகியிருக்கேன் இப்போது. பட் ஸ்டில் நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தேன் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதெல்லாம். இது நான் இப்போது முன்னாடி நாள்லேருந்து நான் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து அடை பண்ணலான்னு தோணுச்சு. அடையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பச்சரிசி 1 கப்பு, அதுக்கப்புறம் அரை கப்புக்கு ராகி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூசுவலாக நம்ம அடைக்கு என்னென்ன சேர்த்துப்போம், கடலைப்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, அப்புறம் கருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு முழு கருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ கூட பேசும்போது கண்டிப்பாக நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்னோடய குரலில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 வரமிளகா போட்டு அதை ஊற வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டோஃபு ஸ்க்ராம்பிள் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் சைடில் ஓட விடுறேன். இதில் வந்து நியூட்ரிஷனல் ஈஸ்ட், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக, அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன். யூசுவலாக டோஃபு ஸ்க்ராம்பிளுக்கு வந்து நம்ம எக் ஸ்க்ராம்பிள் செய்கிற மாதிரி, எக் புர்ஜி செய்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக ஒரு எக்கு ஸ்க்ராம்பிள் எப்படி நம்ம செய்வோம், கொஞ்சம் சாஃப்டாக பட்டரியாக, அதே மாதிரி நான் டோஃபுல ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஃபார்ம் டோஃபுவை கையிலேயே நல்லா க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர் நான் குடித்தா எனக்கு 30 கிராம்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 15 to 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எனக்கு கிடைக்கும். அது இல்லாமல் அங்கே நான் ஒரு மிக்சர் செஞ்சு வச்சுருந்தேன்ல, ஒரு லிக்விட், அதில் வந்து சோய் மில்க் நான் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நியூட்ரிஷனல் ஈஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அதிலலாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும். இது என்னோடய ஃபேவரட் ஸ்பைசஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பைசஸ், சைனீஸ் 5 ஸ்பைஸ் பவுடர்னு ஒரு 5 ஸ்பைசஸ் மட்டும் வச்சு ஒரு பவுடர் செஞ்சு கடையில் கிடைக்குது. இது வந்து நிறைய சைனீஸ் டிஷ்ஷஸ்லலாம் சட்டிலாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க. நானும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற இந்த டோஃபுவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும்போது இதில் இருக்கிற மசாலா எல்லாம் அந்த டோஃபு கூட மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டோஃபு ஸ்க்ராம்பிள் கிடைக்கும். டோஃபு ஸ்கெப்டிக் சில பேர் இருப்பாங்கல்ல, டோஃபுவே எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த ஃப்ளேவரே பிடிக்காது, எனக்கு டோஃபு சாப்பிட பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு யாருக்காவது தோணுதுன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ஹிட் ஆகும். அண்ட் இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி கிடையாது, டு பி ஆனஸ்ட். இது ரெயின்போ பிளான்ட் லைஃப் நிஷாவோட ரெசிபி. அவங்களோட நிறைய ரெசிபீஸ் நான் பார்ப்பேன், வீகன் ரெசிபீஸ் எனக்கு வேணும் அப்படின்றப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர் ஃபேவரட் ரெசிபி அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபீஸ் ஆஸ் வெல். ஸோ ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் க்ரஷ்டு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எவ்வளோ ஒரு ஃபேவரட் டிஷ் ஆகிடுச்சுன்னா, இப்போ வேறு வழியில் எனக்கு ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நான் இது செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இது எனக்கு இப்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நான் தூவிக்கிட்டேன்.
இப்போ இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே, நம்ம அடைக்கு நம்ம ஊற போட்டது எல்லாமே நல்லா ஊறியிருக்கும். இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிளெண்டர்ல சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறோம். பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, இதில சில இன்கிரீடியன்ட்ஸ நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்க்க போறோம். அதில ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து சோம்பும், ஜீரகமும். இந்த அடைய நம்ம கொஞ்சம் திக்கா தான் செய்ய போறோம். ரொம்ப மெலிசா செய்ய போறது கிடையாது. ஓரளவுக்கு திக்கா தான் செய்ய போறோம். ஸோ, இதில தண்ணி நெறைய விட்டு அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளோ தேவையோ ஓரளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்ல மையா அரைச்சிக்கலாம். அரைச்சு முடிச்ச உடனே இந்த ராகி கொஞ்சம் கொஞ்சம் அரையாம இருந்தாலும் பரவால்ல தான். ஃபுல்லும் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அண்ட் ஒரு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம் இது 2ம் சேர்க்க போறோம். ஒன்ஸ் அரைச்சு முடிச்சதுக்கப்புறமா இதில பெருங்காயம் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி பவுடர் சேர்த்துக்கிட்டா ஓகே தான். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்கிட்ட பவுடர் அப்போ அவைலபிளா இல்லாததுனால, கட்டி பெருங்காயத்தில கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி அத நான் கொஞ்சம் கரைச்சு வச்சிருந்தேன். அந்த கரைசல நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் அண்ட் பூண்டு, சோம்பு இது எல்லாமே வந்து அடையில இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டும் நமக்கு அதிகமா கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் குடுக்குற இன்கிரீடியன்ட்ஸ். என்னதான் நம்ம ஊற வச்சு அத பல தடவ வாஷ் பண்ணி அரைச்சா கூட, அடை அப்படின்ட்டு நம்ம செய்யும்போது அதில இருக்கிற நெறைய பருப்பு வகைகள் நமக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அண்ட் ப்ளோட்டிங் தான் குடுக்கும். அதிலேருந்து ஓரளவுக்கு நம்மள ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பூண்டு, சோம்பு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். பட் அது ஃபுல்லு ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அது எடுத்துக்கிறதுனாலயும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளோட்டிங், கேஸ் அது இருக்க தான் செய்யும் இதில. அப்படிப்பட்ட இன்கிரீடியன்ட்ஸ் இல்லையா? எல்லாமே ஹெவி இன்கிரீடியன்ட். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரைச்சு வச்சிருக்கிற பெருங்காயம். ஃப்ளேவர் வைஸ் எனக்கு இந்த கட்டி பெருங்காயத்தோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பவுடரை விட. ஸோ இதை சுடு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுட்டு ரசம், சாம்பார் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடைக்கிலாம் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சேர்க்காததுக்கு காரணம் இது ஆரியாவும் சாப்பிட்றா. அவள் அப்புறம் தேடி தேடி பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவா. அதனால் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 4 காரமாக வரமிளகாய் போட்டு அரைச்சதுனால அதுலேயே காரம் இருக்கும். எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் இக்னோர் பண்ணிட்டேன். பட் இதில் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கீரை கூட சேர்த்துக்கலாம். கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி கூட இந்த அடையில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடை மட்டும் நான்ஸ்டிக் பேனில் செய்யாமல் கேஸ்ட் அயர்ன் பேனில் செஞ்சால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடையை மட்டும் எப்பயுமே நான் இப்போ தோசை செய்யணும், ஒரு ரவா தோசை செய்யணுன்னா நான் நான்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது என்னமோ எனக்கு கேஸ்ட் அயர்னில் பண்ணாலே வராது. பட் அடையை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட் அயர்னை கொஞ்சம் சூடுபடுத்திட்டு அதில் அடையை பண்ணி எடுத்தோன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேன் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த புகை வர ஆரம்பிக்கும் அந்த கேஸ்ட் அயர்ன்லேருந்து. அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு அப்போ நம்ம அடைய போட்டோன்னா அது மூடி வச்சு குக் பண்ணும்போது கீழே நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கம் போட்டு எடுத்தோன்னா நல்லா பட்டர் தொட்டுட்டு 2 அடை
கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேல நெனச்சாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா எல்லாமே ஹெவி இல்லையா? இன்கிரீடியன்ட்ஸ் அதுவும் ராகி வேற. ஸோ 2 அடை சாப்பிட்டோம்னாலே நமக்கு வயிறு நல்லா திம்முன்னு இருக்கும். நான் வந்து யூசுவலா அடை, இல்லன்னா ரவா தோசை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா, எங்க பக்கத்து வீட்டு கெனேடியன் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நான் அவங்களுக்கும் குடுப்பேன். ஏன்னா, அவங்களுக்கு இப்போ நெறைய என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹெல்தியான ரெசிபீஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப புடிச்சு சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா அவங்களையும் கூப்பிட்டு குடுத்துட்டு, ஸோ லஞ்ச் வந்து அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் குடுத்துட்டு, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எழுதி வாங்கிட்டும் போனாங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு, உங்களுக்கு எவ்வளோ கிரிஸ்பி பிடிக்குமோ அவ்வளோ கிரிஸ்பி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெய் போடணும். இப்போ யூசுவலா சில பேர் அடைனா நல்லா எண்ணெய் ஊத்தி முருகலா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறதா இருந்தா நீங்க அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா கேஸ்ட் அயர்ன் பேன்ல நல்லா அடை வரணும்னா, இப்படி நல்லா புகை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அடை சுடணும். ஆர்யாவுமே இந்த அடைய ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டா. ஸோ 3 பேரும் அடை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே காலையில சீக்கிரமே நடந்துடுச்சு. நாங்க வந்து லஞ்சே பிரன்ச்சா சாப்பிட்டுட்டு, சரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுறலாம். அவங்க ரொம்ப நாளா பக்கத்து ஊர்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ் டிரைவ். அவங்க ரொம்ப நாளா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்ததுனால, அவங்க வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி, அதுக்கு நான் சில பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாரி ஒரு ட்ராவல்ல நான் ஆர்யாவ கூட்டிட்டு கார்ல போறேன் அப்படின்னா, என்னென்ன மாதிரி எடுத்துட்டு போறேன்றத நான் காட்டுறேன். இந்த ஹேண்ட்பேக்க இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோட கோ டூ ஹேண்ட்பேக். 2 ஹேண்ட்பேக் என்கிட்ட டெடி பிளேக்கோடது இருக்கு. இது இப்போ ரீசென்ட்டா வந்து வாங்குனது. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்குனது நீங்க வாட்ஸ் இன் மை பேக் வீடியோல பார்த்துருப்பீங்க. அது வந்து அதுவும் செம்ம லோடு. உள்ளுக்குள்ள எவ்வளோ போட்டாலும் தாங்குறான்டா அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஐட்டம் உள்ள வச்சாலும் நம்ம எடுத்துட்டு போலாம். உள்ளேருந்து எடுக்கிறதுமே ஈஸி தான். இந்த ஹேண்ட்பேக் மெயின்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர்ல குரோக்கடைல் ஸ்கின் மாதிரி. பட் இது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் லெதர் கிடையாது. ஃபால் லெதர் தான். பட் அதுவுமே நல்ல குவாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் நாங்க போறோம் அப்படின்னா, 2 ஆப்பிள் ஜூஸ் 100% ஆப்பிள் ஜூஸ் 2. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிச்சா சாப்பிடுறதுக்காக ஃபைபர் பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஆர்யாக்கு 2 செட்டு க்ளோத்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வீட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பி வரும்போது மேக்கப் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ என்னோடய லிப்ஸ்டிக் அது ஒன்று எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மின்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம சீப்பு. ஸோ இது வந்து பாதாள உலகம் மாதிரி. நம்ம போட 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 இந்த ஹேண்ட்பேக் எவ்வளோ வச்சாலும் தாங்கும். சீப்பு வச்சுட்டு, லிப் பாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிப்ஸும் வச்சுட்டு, இது வந்து ஆர்யாவோட கேமரா. ஸோ எங்கேயாவது வெளியில் போகிறோம், அவள் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா அவளுக்கு ஒரு கேமரா அதையும் வச்சாச்சு. ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் வைக்கணுன்னா வைக்கலாம். இதுலேயே ஒரு வாட்டர் பாட்டிலை வைக்கணுன்னாலும் நான் வைப்பேன். இதில் எனக்கு பிடிச்சது இந்த ஹேண்ட்பேக்கில் என்னென்னா, இங்கே 3 கொடுத்துருக்காங்கல்ல, 3 ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது கம்மியான ஐட்டம் வைக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஹுக்கில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். எப்பயுமே பெருசாக ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போது நான் ஆல்ரெடி நிறையா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால நான் லாஸ்ட் ஹுக்கில் போட்டுக்கிறேன். இப்போ கம்மியாக ஸ்டஃப் பண்ணேன் அப்படின்னா மிடில் ஹுக்கில் இல்லைனா லாஸ்ட் ஹுக்கில் நான் போட்டுப்பேன். ஸோ ரொம்ப இவ்வளோ அடைச்சும் நான் தூக்குறப்போ எனக்கு லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு ரொம்ப நேரம் நடக்கணும் அப்படின்னா கூட நடக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கும் பிடிச்சி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் ட்ரைவ். ஸ்னோ இல்லை, மழை இல்லை. சைட்லலாம் ஸ்னோ இருந்துச்சு. பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லுமே நான் தான் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ட்ரைவிங் பண்ணுறதுன்றது. இப்போ லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸாக எங்கே போனாலும் நான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப 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 ஒரு
மோட்டிவேட்டிங்காக ஃபீல் ஆகுது. நம்ம ஓட்ட ஓட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். கார் ஓட்டுறதுங்கிறது இவ்வளோ ஒரு அடிக்ஷனாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியும். அதுவும் எனக்கு எப்படின்னா காரில் போகும்போது நமக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். அனிருத்தோட பிளேலிஸ்ட், இல்லைனா சம்டைம்ஸ் இளையராஜாவோட பிளேலிஸ்ட்டு, ஹாரிஸ் ஜெயராஜ் பிளேலிஸ்ட், இப்படி நமக்கு பிடிச்ச தமிழ் பாட்டெல்லாம் ஸ்பாட்டிஃபைல சவுண்டாக போட்டுட்டு பாடிக்கிட்டே போகிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இங்கே இங்கேருந்து நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஹைவே தான் போகணும். இல்லை, ஹைவேல ஒரே மாதிரி தான் இருக்கும் ரோடு. ரொம்ப இந்த டேர்னிங் அதெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம பாட்டு காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு விட்டுட்டு ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு அப்படியே அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்தோம். ஈவினிங் வந்ததுக்கப்புறமா நான் ஆர்யாவுக்கு மீல் ப்ரெப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ மார்ச் பிரேக்கில் இருந்ததுனால 1 வீக் வீட்டிலே இருந்துட்டா. எவ்ரி சண்டே நான் ஒரு மீல் ப்ரெப், சாட்டர்டே சண்டேல டைம் கிடைக்கும்போது சில மீல் ப்ரெப்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அடுத்த நாள் ஃப்ரீசர் மீல்ஸ் மாதிரி. அடுத்த நாள் காலையில் இவள் ஸ்கூலுக்கு போகும்போது ஜஸ்ட்டு அவனில் ஒரு ஏர் ஃப்ரையரில் பேக்கிங் மோடில் போட்டு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிட்டேன்னா அது தோவாயிடும். அதை நான் அவளுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஹெல்தியான மஃபின் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களுமே காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு சமைச்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் செஞ்சு வச்சுட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு மார்னிங்கு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடருக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துட்டு இது ஓரமாக வச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி பீனட் பட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நல்லா இது ஊறினதுக்கப்புறமா ஒரு ஜெல்லி மாதிரி ஆகிடும். எக்கோட பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடர். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அரைச்சிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பொதுவாக குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் எவ்வளோ பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழமே பிடிக்காது. அதாவது ஆர்யாவுக்கு வாழைப்பழம் சாப்பிடவே பிடிக்காது. ஸோ எப்படிலாம் வாழைப்பழத்தை இன்க்ளூட் பண்ணலாம், பேன் கேக்ஸு, வாஃபல்ஸு, மஃபின்ஸ், இப்படி என்னென்னலாம் நான் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாமே தேடி தேடி இவளுக்கு செஞ்சு எப்படியாவது வாழைப்பழத்தை உள்ளே தள்ளுவேன். இதுதான் எங்கள் வீட்டில் ரொட்டீனில் நடக்கும். ஸோ வீட்டில் ஒரு 3 வாழைப்பழம் இருந்துச்சு. அதை எடுத்து பிளெண்டரில் போட்டேன். ஃபஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சாய் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாய் மில்க் அன்ஸ்வீட்டன்டு, சுகர் இல்லாதது, இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஹெல்த்துக்கும் நல்லது, அதனால சாய் மில்க் எடுத்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அந்த மாதிரி. அண்ட் இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணும்னு இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு ஃப்ளேவரிங் வாங்கிக்கலாம். ஸ்வீட்னருக்கு கொஞ்சமாக நான் மேப்பிள் சிரப் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் சுகர் சேர்க்கல, மேப்பிள் சிரப் தான் சேர்த்துருக்கேன். நான் யூஸ்வலாக அகாவே சிரப் எடுத்துப்பேன். அகாவே சிரப் தான் நான் இவளுக்கு எல்லா ரெசிபீஸ்லேயும் சேர்த்துப்பேன். பட் என்கிட்ட அகாவே சிரப் காலி ஆகிடுச்சு லாஸ்ட் பேட்ச் நான் மஃபின் பண்ணுறப்பவே. அதனால் இந்த பேட்சுக்கு மேப்பிள் சிரப் என்கிட்ட ஒரு பெரிய பாட்டில் இருந்துச்சு, அதுவுமே காலி பண்ணணுமே, அதனால் மேப்பிள் சிரப் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். எந்த ஒரு ரெசிப்பியும் நான் வாழைப்பழம் போட்டு பண்ண போகிறேன், அதாவது கோதுமை மாவும் வாழைப்பழமும் ஒரு காம்பினேஷனில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னாலே நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துப்பேன். இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் பட்டரோ இல்லைனா சீட் ஆயில் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் சேர்க்க போகிறோம். ஆர்கானிக் 100% வெர்ஜின் கோகோனட் ஆயில். இது இப்போ கோல்டு இது எல்லா வெதர்லேயுமே மோஸ்ட்லி இப்படி திக்காக தான் இருக்கும். அதுலேயும் கோல்டு வெதர்னு வரும்போது இன்னுமே திக்காக தான் இருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்து அதை அவனில் போட்டு ஒரு 30-40 செகண்ட் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக ஜெல்லி மாதிரி இருக்குது. எக்கு என்ன வேலை செய்யுமோ யூஸ்வலாக அது இதில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் செய்யும். ப்ளஸ் இதில் ஒமேகா 6 இருக்குது, ஒமேகா 9 இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இட்ஸ் ஹை இன் ஃபைபர். ஸோ கட்டுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு ஓவரால் இது இன்க்ளூட் பண்ணுறது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். நல்ல ஃபைபர் கூட, அதுலேயும் ப்ரோட்டீனும் இருக்குது.
இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நான் இங்கே கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு வந்து அன்ப்ளீச்ட், அதுக்கப்புறம் பிரானோட இருக்கிற, அதாவது ஃபைபரோட இருக்கிற ஒரு கோதுமை மாவு. இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுற கோதுமை மாவை இந்த ரெசிபிக்கு நான் சேர்க்க மாட்டேன் யூசுவலாக. பட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கே சேர்த்துக்கலாம். ஆனால் மல்டிக்ரெயின் சேர்த்துக்காதீங்க, அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் மஃபின். ஸோ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா. இப்போ சில பேர் கேட்பீங்க, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல சேர்க்கலாமா, ஹெல்தியா அன்ஹெல்தியான்ட்டு. பேக் நம்ம வந்து யூசுவலாக ஒரு நாளைக்கு இப்போ வெளியில் போய் சாப்பிட்றது நிறைய குழந்தைங்க சாப்பிட்ற இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலலாம் இல்லாத ஒரு கெட்ட விஷயம் இதில் தான் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எப்பயாவது மஃபினில் வந்து ஒரு பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர்லாம் நம்ம சேர்த்து செய்கிறோம். இவ்வளோ கோதுமை மாவுக்கு இத்தினூன்ட்டு சேர்த்து தான் நம்ம செய்யும்போது அது ஒன்றும் அவ்வளோ ஹெல்த்துக்கு கேடு அப்படின்ட்டு கிடையாது. கொஞ்சமாக பட்டை தூள் சேர்த்துருக்கேன், சினமன் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சோம்ல, இந்த பனானா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம உருக்கி வச்சுருக்கிற கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் இங்கே ஜெல் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில். இதில் நான் எந்த வகையான நட்ஸும் சேர்க்கல. நட்ஸு சேர்க்காததுக்கு காரணமே வந்து ஸ்கூல் வந்து பீனட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்கூலில் பீனட்ஸ் இல்லைனா எந்த வகையான நட்ஸுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். அதனால நான் இதில் பீனட் பட்டரோ இல்லைனா இதில் வால்நட்ஸ் சேர்க்குறதோ அதெல்லாம் சேர்க்க முடியாது. பட் இப்போது உங்கள் ஸ்கூலில், உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலில் அது அந்த பிரச்சனை இல்லைன்னா இதில் நீங்கள் ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். யூசுவலாக பனானா வால்நட் இஸ் அன் அமேசிங் காம்பினேஷன். ஸோ நீங்கள் அது சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபார் அ சேஞ்ச் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சாக்லேட் சிப்ஸ் அவள் கேட்டிருந்தா, இதுலேயே சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா அவள். அதனால் இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் மட்டும் சேர்த்து இதை நான் பேக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ், ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லி மீல் ப்ரெப்பிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது இன்னும் நிறையா விதமான ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக கிட்ஸுக்கு மீல் ப்ரெப் ஹெல்த்தியாக எப்படி மீல் ப்ரெப் பண்ணுறது, அண்ட் ஒரு அம்மாவாக உங்களுக்கு எப்படி குக்கிங்கை வந்து மார்னிங்கில் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு 3/4 பேக்கெட்டு தான் சாக்லேட் சிப்ஸ் மிச்சம் இருந்துச்சு. அதனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன்.
இப்போது ஒரு நான்ஸ்டிக் மஃபின் பேனில் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு லூப்ரிகேஷனுக்காக. பேக் பண்ண உடனே நமக்கு டக்குன்னு மஃபின்ஸ் வெளியில் வரணும், அதனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். எல்லா மஃபினுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இப்போ மெஷரிங் கப்லேயே குட்டி மெஷரிங் கப் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூசுவலாக நான் மஃபின்ஸ் பண்ணுறேன், இல்லை வாஃபிள்ஸ் பண்ணுறேன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மஃபின் கிட்ட, ஒரு 10லேருந்து 15 மஃபினாவது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல வரும். இதில் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸில் ஒரு 2லேருந்து 3 மஃபின்ஸ் தேவைப்படும் அவங்களுக்கு, அவ்வளோதான். அதுவும் இப்போ ஆரியா காலையில் போனான்னா லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவா. ஒரு 2 மணிக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேங்கிறதுனால அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸில் நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்க போகிறோம், அது கூடவே இந்த 2 மஃபின் வச்சோன்னா அவங்க நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 370 டிகிரி செல்சியஸ்க்கு 18 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதை ஒரு ஒயர் ரேக்கில் நல்லா கூல் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட்லி கூல் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஜிப்லாக்கில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ தேவையோ, எப்போ தேவையோ அது அவ்வளோ மட்டும் எடுத்து நம்ம அவனில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பண்ணும்போது திரும்ப நீங்கள் பேக் பண்ணுறீங்கல்ல, அந்த டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் 350 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் வச்சாலே சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஜிப்லாக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா ஒரு 3 to 6 மந்த்ஸ் கூட இது தாங்கும். பட் எனிவே நம்ம டெய்லி லஞ்சுக்கு இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டே லஞ்சுக்கு இது கொடுக்கும்போது ஒரு வாரம் 10 நாள்லேயே காலி ஆகிடும். ஸோ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீல் ப்ரெப்பிங் வீடியோஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.